வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஷேடோ தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி. அதுவும் நம்ம பேய் வீட்டுக்குள்ளே போய் நம்ம எப்படியோ வீட்டை விட்டு தப்பிச்சு வரணும். அதுதான் அந்த கேமோட கான்செப்ட். ஸோ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ வீடு மெதுவாக வருது. இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டோம். அப்படியே அந்த பேய் வீட்டுக்குள்ளேருந்து தப்பிச்சணும். சும்மா சுற்றலான்னு பார்த்தா இந்த கட்டுப்பாய வர நம்மளை சுட்டு இங்கே கொண்டு வந்து போட்டான். இங்கே வந்து நான் தான் மாட்டிக்கிட்டேன். அப்படியே தப்பிச்சு வெளியே எஸ்கேப் ஆகணும். தொடடா திறந்துட்டு சீசே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஒரு மெட்ரோ ட்ரெயின் இருக்கு. காணி காணி மொத்தத்தில் அவனும் தான் காணி. ஜோனி ஜோனி அடிப்போம். அலமத்தி ஹப்பி போ அலமத்தி ஹப்பி வந்த அலமத்தி ஹப்பி போ மலம் பித்தா பித்தாதே மலம் பித்தா பித்தாதே மலம் பித்தா பித்தாதே மலம் பித்தாதே பலி அபி பலே 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 அபி. வேற கிளவி வந்துட்டு வேற பாத்ரூமா நம்ம வந்து தெரிஞ்சு ஐயோ தப்பிச்சிருக்கணும். அவன் வராது போயிடும்னு நினச்சேன். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். கேட்பாரு டே 2 இன்னைக்கு எப்படியா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சணும். காணி காணி மொத்தத்தில் அவனும் தான் காணி. ஜோனி ஜோனி அடிப்போனி. வராது. வீண்டே வாடா கண்ணாமூச்சி விளாடுற பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு மண்ட வருது. புரியுதுங்களா? கேம் விளாடு. ஐயோ நம்மள வர கண்டுபிடிச்சிருமே அந்த கிளவி. ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே அஜித்தே வேற வசமா மாட்டிக்கிட்டோமே. என்ன பண்ண செத்தம். சரி வாங்க நம்ம இந்த கேம் விளையாட முடியாதுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து விளாடுவோம். வேண்டாம் விட்டா சுத்தம். மீதி 2 கிராணி கேம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் வச்சா கூட அதுலேருந்து எடுக்கலாம். ஆனால் இல்லை, அப்படியே மாற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. இன்னும் நல்லா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு. ஆனால் டிவி லாப்பர் கேமிங்லாம் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வந்து அடிச்சு போட்டு Day 4 இப்போ
போயிட்டான். இது வேற நச நசன்னு வருமே. போயிட்ட இருந்தாலே சொல்லலாம். பயமா இருக்குங்க. இதே மேலே குதிச்சு செத்தரலாம் போல இருக்கு. இது 2 பேர். இந்த காக்காட்டு வேற, அது வேற நம்மளை கொத்தும். அது அதோட இடத்துக்கு போனாலே நம்ம அதுக்கிட்ட உள்ள பொருளாக எடுத்தால் குத்தும். அது இல்லை கொத்தும், அதான் மாற்றி குத்தும். அடிப்போலி இங்கே கிராணி வராது, அதனால நம்ம ஃப்ரீயாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடிப்போலி சுச்சோ எது தெரிந்தது காடு வீட்டுக்கு பயந்து ஓடு. இங்கெல்லாம் போனாலும் இந்த கிளவி வந்துடுது. கண்ணு தெரியலட்ட காது உசாராக இருக்கும். ஆனால் அந்த கிழவனுக்கு கண்ணு தெரியும், ஆனால் காது கேட்க நம்மளை பார்த்தாலே வந்துடுவான் கிளட்டுப்ப. மண்டையை போட்டுறணும். இது மட்டும் உண்மையாக அடிக்கிற மாதிரி இந்த கேம் டெவலப்பர் கொடுத்துருந்தாங்க. GTA 4 கேம்லலாம் கையில் கிடக்கிறதுலாம் கீழே கிடந்தா கூட எடுத்து தலையில் தூக்கி போட்டுருவோம். ஆனால் அந்த கேமில் அப்படி இல்லை. செத்தோம். மெதுவாக வந்திருக்கணுங்கிறது. முடிச்சு விட்டாங்க போல. இதுங்கப்பா இன்னொரு கேமில் பார்த்துக்கலாம். இதான் Day 5 லாஸ்ட் டே.
பாய். யாரு கடைசி நினைக்கிட்டு ஃபெயிலாகாது. டக்கு டக்குன்னு வந்து பயன்படுத்திட்டு கடவுள். அச்சுச்சோ போச்சுடா. அடி திருப்பி கிளவி. நீ கொஞ்சமாச்சும் உங்களுக்குலாம் பாசம்னு வந்துருந்துச்சா? நான் வேறு வீட்டுக்கு வந்திருக்கேனே, எப்படியோ போனா போதும் நிறைய விடலான்னு பார்த்தா இப்படி துவத்திட்டு இருக்கியே. பேயாந்து பாவம் பார்க்க மாட்டேன். பேயிட்டு அவ்வளோ திமுறாயிடுச்சு இந்த கிழவிக்கு. என்ன சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் நான் ஜெயம் படம் ரவிக்கே டப் கொடுத்தோம்ல. பயம் இந்த கேம்லாம் கடைசி வரைக்கும் சின்சியராக விளாடவே முடியாது. என்ன இருந்தாலும் அதுக்குன்னு இப்படி இந்த மாதிரி எப்படி சொல்ல, சும்மா விளாண்டா இப்படி தான் அவுட் ஆகும். சின்சியராக விளாண்டா அந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியும். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். எல்லாம் ஆர்ஆர் கேம்ஸ்லாம் போகிற ஸ்டைலாக பாருங்க. நம்மளை வெடிக்க விட்டு கழட்டு பையன் என்னன்னே மாஸ்தான். கிளவியை கூட பார்க்காம அவன் மாட்டு விட்டு போயிட்டான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, கேம் முடிஞ்சு. நீங்கள் முடிஞ்ச அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.